சார் வணக்கங்க. நாங்கள் சர்வமங்கலம் டிவிலேருந்து வந்திருக்கேங்க. ஏற்கனவே நீங்கள் எங்களுக்கு வாஸ்து பற்றி பொது பலன் எப்படி என்கிறத பற்றியெல்லாம் எங்களுக்கு கொடுத்தீங்க. இப்போ மேலும் ஒரு புதிய தலைப்பில் வாஸ்து ஞானம் என்ற தலைப்பில் நீங்கள் எங்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருந்தீங்க. நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம். சர்வமங்கல நேயருக்கு உங்களோட பொன்னான அனுபவத்தை பகிர்ந்தளிக்குமாறு தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேங்க. வணக்கங்க, வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு இந்த வாஸ்து ஞானிங்கிற பட்டத்தை கொடுத்தது தாராபுரம் குறிஞ்சிவாடியை சேர்ந்த தமிழ் பித்த ஆதீனம் அவர்கள். அவர் 9 PhD ஆன்மீகத்துல வாங்கியிருக்காரு. ஆன்மீகத்துல 9 PhD வாங்கியிருக்காரு. ஒரு நல்ல ஞானி உங்களுக்கு ஒரு ஞானி பட்டத்தை கொடுத்துருக்காங்கன்னா அவர் எந்த அளவுக்கு உங்களை பரிசோதனை பண்ணியிருப்பாரு, எவ்வளவு காலம் பண்ணியிருப்பாருங்க? பரிசோதனை பண்ணி எழுந்து அவருக்கு தெய்வம் உங்களை கொடுக்க சொல்லுது, நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாரு. சரிங்க. அப்போ ஞானம் அப்படின்னு என்னன்னா, நம்ம எல்லாமே ஞானம் சொல்றது என்னன்னா, நம்ம வருங்காலத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி அந்த வருங்காலத்துல நடக்க போற நல்லது கெட்டதுகளை அனுசரிச்சு நல்லவைகளை நல்லா பயன்படுத்திக்கிறது, கெட்டவைகளை அவைகள் வராம வந்தாலும் பாதிக்காம எப்படி கொண்டு போறதுதான் ஞானம். சரிங்க. இப்ப நீ ஒரு வீடு நம்ம கட்டுற அப்படின்னா அந்த இடத்துல வாஸ்து பலம் இருக்கு. கண்டிப்பாங்க. அந்த இடத்துல தெய்வீக பலம் இருக்கு. சரிங்க. தெய்வம் குலதெய்வம் குடி இருக்குது. சரிங்க. சொன்னா சரிங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சரிங்க கஷ்டமே வராதுன்னு சொல்ல மாட்டேன், சரிங்க, இன்பமே வராதுன்னு சொல்ல மாட்டேன், எல்லாம் வரும். ஏன்னா நம்மளுடைய கர்ம வினைப்படி நான் வந்தே தீரும். சரிங்க. ஆனா துன்பங்கள் வரும் பொழுது அவங்க என்னென்ன பரிகாரங்கள் செய்யணுமோ, எந்த கோயிலுக்கு போகணுமோ அந்த கோயிலை கொண்டு போய் அந்த வீடு நிறுத்திடும். சரிங்க. அந்த வீடு கொண்டு போய் நிறுத்திடும், அந்த கோயிலை கொண்டு போய் நிறுத்திடும். சரிங்க. அங்க போய் அதை செஞ்சுட்டு வந்துருவாங்க. சரிங்க. செஞ்சுட்டு வந்தோம்னா வரக்கூடிய ஆபத்து தலைக்கு தலைப்பாகையோட போயிடும். அதுக்குதான் பேரு தான் கோயில்ல பூஜைங்கிறது ஒரு பரிகாரமா சொல்றாங்க. இப்போ ஊருக்கே ஒரு வாஸ்துங்கிறது கோயிலை சொல்றேங்க. ஆனா அதே போல தன் இல்லத்துக்கு ஒரு வாஸ்து அமைஞ்சாதான் தான் குடும்பம் தனித்தோங்கும். ஊருக்கு கோயில் கட்டி சிறப்பாக கும்பாபிஷேகம் பண்ணால் ஊரே சிறப்பாக விளங்கும்னு பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் தான் இல்லமும் நல்ல சிறப்பாக வாஸ்து முறைப்படி இருந்ததுன்னா அவங்க குடும்பம் மேன்மேலும் சுபிச்சம் அடையும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த ஞானத்தை வாஸ்து ஞானம் என்ற தலைப்பில் உங்களோட பொன்னான தகவலை சொல்லுமாறு கேட்டுக்கிறேங்க. அதாவது வாஸ்துபடி இருக்கிற வீட்டில் சரிங்க, இப்போ ஒரு விபத்து நடக்க வேண்டிய ஒரு நேரங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. ஜாதக ரீதியா அவருக்கு ஒரு விபத்து நடக்க வேண்டிய இருக்கு. விபத்து நடக்க வேண்டிய கர்ம வினை ரீதியா ஒரு விபத்து நடக்க வேண்டியதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. அவங்களுக்கு அந்த வீடு ஞானத்தை கொடுக்கும். சரிங்க. எப்படி கொடுக்கும்னா, அவங்க சரி போனேன்னா பஸ்ஸில் அடிபடி செத்து போயிடல, லாரியில் அடிபடி செத்து போயிடுவீங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்ததுன்னா கண்டிப்பாக சகனத்தை கொடுத்து தடுத்து நிறுத்திடும். அது வேணாங்க, தடுத்து நிறுத்திடு. சரி. தடுத்து நிறுத்துற இடத்துல நீங்க ஏதோ கீழே விழுந்தோ அல்லது பாத்ரூம்ல வலிக்கி விழுந்தோ ஏதோ ஒரு வகையில அடிபட்டுருவீங்க. சரிங்க. ஆனா அது பெருசா இருக்காது. சரிங்க. உங்களுக்கு அந்த வீட்டுல அழகணுங்கிற விதி கண்டிப்பாங்க. அந்த விதி இந்த மாதிரி ஒரு சின்ன இடையூற பண்ணி காப்பாத்தி கொடுத்துரும். அதே வாஸ்து கெட்டு போய் இருந்ததுன்னா சரிங்க, நீங்க கண்டிப்பா பெரிய ஆபத்தா தான் வரும். ஓ, பெரிய ஆபத்தா வரும். சரி. இன்னொன்னு நீங்க நல்லா புரிய வேண்டியது இருக்கு. 2 பசங்க இருப்பாங்க ஒரு சில வீட்டுல. சரிங்க. அதுல ஒரு பையன் தாய் தாமன் கட்டுப்பட்டு அவங்க காப்பாத்திட்டு இருக்கான். சரிங்க. ஒரு பையன் தாய் தாமன் கட்டுப்படாம உதாசீனப்படுத்திட்டு எல்லா வாரியும் தெரிஞ்சுட்டு இருப்பான். சரிங்க. இப்போ ஒருத்தனுக்கு மரணம் ஏற்படுதுன்னா யாருக்கு மரணம் ஏற்படும் தெரியுமா? அது தெரியாதுங்க. நீங்க போய் அனுபவிச்சு பார்க்கலாம். நல்லவனுக்கு தான் மரணம் வந்துருக்கு. அது என்ன காரணங்க? அதுதான் ஞானம். சரிங்க. நல்ல இடத்துல கெட்டவன் இருக்க முடியாது, கெட்ட இடத்துல நல்லவன் இருக்க முடியாது. ஓ, இதுதான் வேறுபாடு. வீடு வாஸ்துக்கு தோஷமா இருக்கு. சரிங்க. கர்ம வினைப்படி தோஷமா இருக்கு. சரி. அந்த இடத்துல நல்லவன் அங்க இருக்க வாழ முடியாது. சரி. அதனால நல்லவனா பழி வாங்கிடு. கண்டிப்பா. கெட்டவன் கெட்டு விட்டான். அப்போ ஜோதிடத்திலே கூட சொல்லுவாங்க, கெட்டவன் கெட்டு விட்டால் கெட்டவன் கெட்டுவிட்டால் கொட்டுமாம் ராஜயோகம். சரிங்க. கெட்ட கிரகம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஆமா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டுமாம் ராஜயோகம். சரிங்க. அப்ப கெட்ட கிரகம் கெட்ட இடத்துல இருந்ததுன்னா ராஜயோகம் மாறுன்னு சொல்லுவாங்க. ஓ, சரி. இவனே கெட்டு போயிட்டான். சரிங்க. அப்ப அந்த வீட்டுக்கு தகுந்தவன மாறிடுறான். கண்டிப்பாங்க. ஆனா நல்லவன் வீட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுறது இல்லை. சரிங்க. அதனாலதான் நல்லவங்கள் பாதிக்கப்பட காரணம். சரி சரி. இதெல்லாம் வாஸ்துல ரொம்ப ஆழ்ந்து புலமையில போனா தான் நமக்கு தெரியும். இப்போ ஒரு வீட்டுல இருக்கிறாங்க, அந்த வீட்டுல
இப்ப நான் செஞ்சு கொடுத்த வீட்லயே பாத்தீங்கன்னா சரிங்க அவருக்கு வந்து மரண கண்டம், சரிங்க ஜாதகப்படி மரணம் ஆயிடும். சரிங்க ஆனா நல்ல வேளை அவர் ஜோசிகார்ட்ட போறாரு. சரிங்க ஜோசிகார் என்ன சொல்றாரு, ஐயா உங்களுக்கு மரண கண்டம் இருக்குது, சரிங்க வீட்டுல கருமாதி நடந்தே ஆகணும், சரிங்க அதனால நான் ஒரு வழி சொல்றேன், சரிங்க நீங்க அந்த வழி கடைப்பிடின்னு சொல்றாரு. ம் என்னங்க ஏன்னு சொல்றாரு, என் சாவுக்கு யாரு காரணம் இல்லைன்னு எழுதி வச்சுட்டு நீங்க பாட்டுல வெளியில போயிருங்க, போய் ஒரு சிவன் கோயில்ல போய் உட்கார்ந்துக்குங்க, சரிங்க அப்ப அந்த சிவன் உங்களை காப்பாத்துவாரு. சரிங்க ஆனா எங்க வீட்டுல வந்து சரிங்க கருமாதி நடந்துரு, எல்லாரும் அழுக வச்சு ஆரம்பிச்சிருவாங்கல்ல, கருமாதிங்கிறது வந்து அழுகு தானே, அப்ப இங்க அழுக நடந்தாச்சு. சரிங்க மகனுக்கு அப்பன் இருக்க கூடாதுங்கிற விதி, இப்ப மகன் வந்து அப்பன் இல்லைன்னு அழுவான். பொண்டாட்டிக்கு புருஷன் இருக்க கூடாதுங்கிற விதி, இப்ப பொண்டாட்டி வந்து புருஷன் இல்லைன்னு அழுவான். அப்ப அந்த கருமங்கள் தீர்ந்து விடும், உங்களுக்கு ஆயுள் நீட்டிக்கப்படும். சரிங்க அப்படின்னு சொல்லி ஆயுள் நீட்டிக்கப்படுது அவரு. சரி, இன்னொரு உதாரணம் கேட்குறேங்க. இப்போ வந்து நேரம் சரியில்லைன்னு வீடு மாறி இருக்கிறாங்க, அந்த மாதிரி தாயும் பிள்ளையும் பிரிஞ்சிருக்கிறாங்க, கணவன் மனைவி பிரிஞ்சு அவங்களே வேற இடத்துக்கு போயிருக்கிறாங்க, சிலர் கோயிலில் போய் இருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் என்ன பலன் நீங்க சொல்லுவீங்க? அதாவது வந்து ஜோதிடத்தில் வந்து உங்களுக்கு நேரம் சரியா இல்லை, அதனால வீட்டை மாத்திடுங்கன்னு சொல்றாங்க. சரிங்க. நிறைய பேர் வீட்டை மாத்தி இருந்தும் அந்த வீட்டுல வந்து தொல்லைகள் அனுபவிச்சிருக்காங்க. சரிங்க. ஏன் தொல்லைகள் அனுபவிக்கிறாங்க? வீடுதான் மாறி விட்டோம்ல, தொல்லைகள் ஏன் வருது அப்படின்னு சொல்லி சரி உதாரணத்தோட ஒன்று சொல்றேன். சரிங்க. நான் வாஸ்து கத்துட்டு இருக்கிற போது, பிரசன்னம் கத்துட்டு இருக்கிற போது, சரிங்க, எங்கிட்ட வந்து ஒருத்தர் வர்றாரு. சரிங்க. ஒரு ஃப்ரெண்டோட 16 வருஷம் பையனை கூட்டிட்டு வர்றாரு. சரிங்க. இந்த பையனுக்கு வந்து மலர்ந்து படுத்துட்டு நீ இந்த நாய்கிட்ட இருக்க முடியாது அப்படின்னு சொல்றானுங்க, எங்கிட்ட வந்து ரொம்ப திட்டுறான் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரிங்க. அப்ப பிரசன்னகாரன் சொல்றாரு, நீ உங்க அப்பாவை கொடுமைப்படுத்தி உங்க அப்பா இறந்துட்டாரான்னு கேட்கிறாரு. சரிங்க. கூட வந்தவர் சொல்றாரு, ஆமாங்க நானும் இவன் தான் பேசிட்டு இருந்தோம். சரி, அது அப்பறம் பண்ணாத சித்திரவதை இல்லைவா, அவங்க அப்பா வந்து முன்னாலே சொல்லிட்டு நான் என்னை எப்படி சித்திரவதைப்படுத்துறியோ அப்படி மகனுடைய சித்திரவதைப்படுத்துவான்னு சொல்லி போட்டு அதாவது சாத்திட்டு போய் தூள் போட்டு செத்து போயிட்டானுங்க. சரி அப்படின்னு சொல்றாரு. சரிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்பனை இவர் கொடுமைப்படுத்தினால சாவு மட்டும் சாகுறாரு. சரி, அதனால அப்பாரே பேரனை பிடிச்சிட்டு அப்பனை மகனை பழி வாங்குறாரு. சரி, அப்ப அதுக்கு என்ன வழின்னு இவர் கேட்கிறாரு. நான் அந்த வீட்டை மாத்தி போயிட்டேங்கிறாரு. பிரசன்னகாரர் என்ன சொல்றாரு, நீ எங்க மாத்தி போனா குருடி வீட்டுக்கு போயிருக்கிற, இருந்த வீட்டோட மோசமான வீட்டுக்கு போயிருக்க, உங்க தலையெழுத்து விடாதையா அப்படிங்கிறாரு. அப்ப இதுக்கு என்னதான் வழின்னு கேட்கிறாரு. மாசம் போய் சிவன் கோயில்ல பவானியில கூடுதுறையில அப்பாவுக்கு தர்ப்பணம் கொடுத்து 1 மணி நேரம் உட்கார்ந்து அழு, நான் செஞ்சதெல்லாம் தப்பப்பா மன்னிச்சுக்கான்னு சொல்லி அழு, உங்க அப்பா மன்னித்தால் மட்டுமே உனக்கு விமோச்சனம், இது யாரு எந்த வகையிலும் எந்த சாமியும் வந்து உன்னை காப்பாத்தாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அப்போ இது எல்லாமே என்ன அர்த்தம், நம்ம என்ன செய்யறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வருது. இது ஒரு ஞானம். இந்த ஞானத்தை நல்ல வீட்டுல இருக்கிற போது நம்ம தாய் தகப்பனை காப்பாற்றணும், யாருக்கும் மனமறிஞ்சு துரோகம் பண்ணக்கூடாது, மன உளைச்சலை கொடுக்க கூடாது, மன வருத்தத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் வருது பாத்தீங்களா, அதுதான் ஞானம். இல்லையா? கண்டிப்பாங்க. அப்போ ஒரு மனிதன் வாழ்வதற்கு பிறருடைய மனதை புண்படுத்தாமல், பிறரிடமிருந்து எந்த பொருளையும் அவருக்கு தெரியாமல் அபகரிப்பதோ, நம்பிக்கை துரோகம் பண்றதோ, புறம் கூறுவதோ, சரி, திட்டுவதோ. திட்டுவதே குற்றம், அதாவது திட்டுவதும் ஆகாது. சரிங்க. இது உதாரணம், சபித்தலும் ஆகாது, திட்டுறதும் ஆகாது. சபித்தலும் விஸ்வாமித்திரர் நீங்க எடுத்துக்கங்க. சரிங்க. விஸ்வாமித்திரர் யாகம் செய்யறாரு. சரிங்க. மாரீசன் வந்து மலத்தை போடுறான் மேல. சரிங்க. அதனால யாகம் செய்ய முடியல. சரிங்க. அவர் யாரை தேடி போறாரு? ராமனை தேடி போறாரு. சரிங்க. விஸ்வாமித்திரர் சபித்தால் மாரீசன் சாம்பலாக மாறி விடுவார். ஆனால் சபித்து விட்டால் யாகம் செய்யக்கூடிய தகுதி போய்விடும். ஓ சரி சரிங்க. கரெக்ட். அதுதான் சாபம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றது. சரிங்க. யாருக்கும் சாபம் கொடுக்காதேன்னு சொல்றது காரணம் அதுதான். சபித்தால் அவர் யாகம் செய்யக்கூடிய பலன் போய்விடுகிறது. கண்டிப்பாங்க. அப்போ சபிக்காம அந்த தொந்தரவு ஏத்துட்டு அதுக்கு ராமன் தான் ஆகும், ராமனுடைய வில்லுக்கு தான் அவன் வந்து அடிபடிவான்னு சொல்லி போட்டு ராமனை கூட்டிட்டு போய் காவல் வச்சுட்டு அந்த யாகத்தை செய்யறாரு. புரியுதுங்களா? அது மாதிரி நம்ம வந்து யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது. நல்ல வீட்டுல இருக்கவங்க யாரையும் திட்ட மாட்டாங்க.
சரி. அப்படியே திட்டினாலும், அடுத்தவர்கள் இவர்களை திட்டினாலும், சரி, இவர்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம கர்ம வின தீருதியா. ஓ, அந்த மாதிரி நினைச்சுக்கணும். நம்ம கர்ம வின தீருதியா. நம்ம ஏதோ ஒரு காலத்துல போன ஜென்மத்துல யாரை திட்டிருக்கோமோ தெரியல, இந்த காலத்துல அவன் திட்டுறா, திட்டிட்டு போ, மகராசன திட்டிட்டு போ, என்ன திட்டிட்டு போ, அது எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். கண்டிப்பாங்க. அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு பேசாம உட்காந்துக்குவாங்க. கண்டிப்பா. ஏன்னா சூரியனை பார்த்து நாய் வளைத்தால் நாய்க்கு தான் வாய் வளைக்கும். அது வேணாங்க. இப்ப நீங்க எனக்கு ஒரு ரூபா கொடுக்குறீங்க, அந்த ரூபாய் வேண்டாம்னு சொன்னா உங்ககிட்ட தான் இருக்கு. கண்டிப்பா. என்னை கழுதைன்னு சொன்னீங்கன்னா நீங்க முதல்ல கழுதையை மாறுறீங்க, அப்புறம் தான் என்னை கழுதைன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. சொல்லிட்டு போற நான் சொல்லிட்டு அந்த கழுதை மறுபடியும் உங்ககிட்ட வந்துடும். அந்த குணாதிசயம் வந்து நம்ம குணாதிசயம் தான் ஞானங்கள் சொல்றது. கண்டிப்பாங்க. பெருசா ஞானம்னா என்னமோ பெரிய காட்டுக்கு போய் தவம் இருக்கணும் அப்படி இப்படிங்கெல்லாம் கிடையாது. வாழ்க்கை முறைக்கு மற்றவங்களோட அனுசரிச்சு வாழக்கூடிய ஒரு தன்மையை பெற்றவன், ஞானத்தை பெற்றவன் அர்த்தம். உண்டா இல்லைங்களா? கண்டிப்பா. அது வேணும் முதல்ல. அதான் உண்மை. இதுதான் ஞானம். இந்த ஞானம் வரணும்னு சொன்னா உங்கள் வீடு வந்து தெய்வீகமா இருக்கணும். உங்களுடைய குலதெய்வம் உங்க வீட்டுல இருக்கணும். கண்டிப்பா. அந்த குலதெய்வம் வரவில்லை என்றால், சரி, இதை நான் முக்கியமா எல்லாத்துக்கும் சொல்லுங்க. குலதெய்வம் வரலைன்னா, சரி, அந்த குலதெய்வத்தை போய் கண்டுபிடிச்சு, சரி, வருஷம் சரி, குலதெய்வத்துக்கு என்ன முன்னோர்கள் செய்து வந்தார்களோ அந்த வந்து கண்டிப்பா அந்த பரிகாரத்தை முறைப்படி செய்யணும். சரிங்க. பக்கத்துல இருக்கிற குலதெய்வமா கொஞ்சம் மாசம் போயிட்டு வாங்க. சரிங்க. இல்லைன்னா வருஷம் ஒருக்கா பொங்கல் விஷயம் பண்ணுங்க. கட்டாயம் போகணும். சரிங்க. அந்த குலதெய்வத்தினுடைய அருளை பெற்று விட்டால், சரிங்க, மற்ற எல்லா தெய்வத்தோட வரமும் வாங்கி விடலாம். ஒன்றும் இல்லைங்க. சரிங்க. நான் இப்போ செல்லாண்டி மணிக்கு குலதெய்வம் உபகுலதெய்வம் தான் செல்லாண்டி அம்மன்னு சொல்லிட்டு, சரிங்க, ஒரு கோயிலை கட்டணும். சரிங்க. நாங்க 2013 ஆரம்பிச்சது. சரிங்க. 2020 தான் 21 தான் நாங்க வந்து கும்பாபிஷேகமே பண்ண முடிஞ்சது. என்ன காரணங்க? பணம் இல்ல. சரிங்க. ரெண்டாவது சில பிரச்சனைகள், ஒன்றுக்கொன்று முரண்பாடு. அப்போ இந்த தெய்வத்தை வந்து நான் முக்கியமா நான் தான் முன்னாள் நடத்துறேன். சரிங்க. என்னுடைய பங்கு நிறைய பங்கு சொல்லப்படாது, வெளியில எவ்வளவு கொடுத்தன்னு சொல்லப்படாது. இல்ல உண்மைதாங்க. ஒரு ஆர்வத்துல என்னுடைய சக்திக்கு மீறி நான் செஞ்சு, சரிங்க, ஆனா அது அப்படியே நின்று போச்சு. சரிங்க. அப்புறம் ரெண்டாவது ஆரம்பிச்சோம். சரிங்க. அதை வந்து கூட ஒரு பங்காளி வந்து நின்று, சரி, நல்ல விதமா செஞ்சாரு. சரிங்க. அந்த கும்பாபிஷேகத்துக்கு, சரிங்க, கோடிசாமி கிட்ட போய் உத்தரவு வாங்கினேன். சரிங்க. நல்ல நடக்கும் போட அப்படின்னாரு. சரிங்க. மனசுல அப்படியே பரிபூர்ணமா இருந்தது. சரிங்க. அதுலயும் தீர்த்தம் எடுத்து வர்றேன். சரிங்க. தீர்த்தம் அங்கிருந்து எடுத்து வரும்போது, சரிங்க, தற்செயலா அங்க இருந்த அவர் சாமியுடைய அடியால், சரி, பெரிய மாலை எடுத்து கொடுக்குறாரு. அது வரைக்கும் அந்த மாலை எனக்கு கிடைக்கவே இல்லை. ஓ, நீங்க எவ்வளவோ முறை போயிருக்கீங்க, அந்த பெரிய மாலை கிடைக்கல. பெரிய மாலை கிடைச்சது. சரி. நேராக தீர்த்தம் கொடுத்து வந்தோம். சரி. ரெண்டாவது வந்து திமினாம்பாட்டில் புங்கமர் கருப்பசாமி கோயிலுக்கு போனேன். சரி. அந்த கோயிலுக்கு போனோம்னா உங்களுடைய குலதெய்வம், மூல குலதெய்வம் மதுக்கர செல்லாண்டியம்மன் ஆயனூர்ல இருக்கு. அங்க போய் தீர்த்தம் எடுத்துன்னு சொல்லிட்டு அகண்ட காவேரியில போய் எடுத்துட்டு வந்தோம். முண்டிபாளையம் பெருமா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம். சரி. அப்புறம் ராமேஸ்வரம் போய் கோடிசாமி உத்தரவு. சரி. ராமேஸ்வரம் போய் திலகமும் அகமர்ஷன் போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னார். சரி. போனா நல்லா பண்ணி கொடுத்தாரு. சரி. அங்கிருந்து தீர்த்தம் எடுத்து வந்தோம். கோடி தீர்த்தம் வாங்கிட்டு வந்தோம். சரி. வெள்ளிங்கிரி போய் தீர்த்தம் எடுத்து வந்தோம். சரி. பத்ராலயம் கோயில் போய் தீர்த்தம் எடுத்து, அவனாசி சிவகண்டத்தை தீர்த்தம் எடுத்து வந்தோம். சரி. இத்தனையும் கொண்டு வந்து சரியான படிக்கு அந்த இடத்துல இருக்கிற தோசத்தெல்லாம் விலக்கி, சரி, நாங்க கும்பாபிஷேகத்தை விழா ஆரம்பிச்சு, சரி, அந்த கலசை தூக்கி ஐயர் மேல வச்சதுதான் தெரியும். ஐயர் நினைவு வளர்த்துட்டாரு. சரி. கண்ணை 3 நாள் திறக்கவே இல்லை. கூட போறாங்க, கண்ணை திறப்பாரு வந்து திறக்கவே இல்லை. அவ்வளவு தூரம் படியேறாரு, படியேறையிலும் திறக்கவே இல்லை. யாரும் பிடிக்கவும் இல்லை. அவர் பாட்டுல ஏறி போறாரு. மேல போய் சேர்ந்து கலச பக்கத்துல வச்சதுனாலதான் கண்ணை முடிக்கிறாரு. நான் இங்க வந்துட்டுனான்னு கேட்கிறாரு. இன்னைக்கு அந்த கோயில்ல 8000 பேர் கூடினாங்க. இது போலீஸ் பந்தோபஸ்து அதிகமா இல்ல. சரி. 2 பேர் தான் வந்திருந்தாங்க. சரி. ஒரு சின்ன இன்சிடென்ட் கூட நடக்கல.
ஒரு சோறு பத்திலன்னு சொல்லி இல்ல, அன்னதானமும் குறைவில்லா நடந்தது, பூசையிலையும் குறைவில்லா நடந்தது, மக்களுக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, தள்ளு முள்ளு கிடையாது, யாருகிட்டும் எதுவும் எந்த பொருளும் பறி போகல. இவ்வளவு அற்புதமா அந்த அம்மா வந்து உட்கார்ந்தாங்கிறது எனக்கு வந்து அப்படியே மெய்சில் இருக்குது. ஆனந்தமா உட்கார்ந்து இருக்கா. இது மாதிரிதான் ஒரு அரிச்சன காலனியில ஒரு குடலுரைக்கு மாறி முகாரி செஞ்சு கொடுத்தோம். 22 ஆவிகள் அங்க இருந்தது. நாங்க பிரசன்னம் பார்த்தேன். அவைகளுக்கு எல்லாம் விமோச்சனம் கொடுத்து கோயிலை வந்து சரி பண்ணி கொடுத்தோம். இன்னைக்கு நிறைய மக்கள், மேல் ஜாதி மக்கள்லாம் வந்து அதை கும்பிட்டு போறாங்க. அது பூசை இல்லாம கடந்த கோயில். மேல் ஜாதி மக்கள் அது வந்து குடலுரைக்கு மாறியம்னா வயிற்றுல போச்சுன்னா போய் தீர்த்து மாட்டது குடிச்சா நல்லா போகும். அந்த மாதிரி அந்த ராஜகோபுரம் கட்டுறாங்கிறாங்க. ஆனால் கவுண்டர் எல்லாம் கட்டலையப்பா, நம்ம கட்டின என்ன பண்ணுறோம்னு சொல்லி போட்டு நிற்குது, வேலை நிற்குது, காசு இருக்குது, வேலை நிற்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு செல்வாக்கா மாறி இருக்கு. இந்த ஞானத்துல எந்த கோயிலா இருந்தாலும் நம்ம சரியான படிக்கு அதை சரி பண்ணி உபோஷம் பண்ண அந்த கோயில் வணங்கும். வணக்கம். அதாவது அது போல வீட்டையும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறீங்க. வீட்டையும் அவரவர் வீட்டையும் குறைகளை நிவர்த்தி செய்து வாழ்ந்தால் நிச்சயமாக உங்களை விட உங்களுடைய குழந்தைகள் மேன்மை அடைவார்கள், மேன்மையாக இருப்பார்கள். உங்களுக்கு கடைசி காலத்துல கண்டிப்பா காப்பாற்றுவார்கள். நீ சம்பாதிச்சு வச்ச சொத்து உங்களுக்கு சோறு போடாது. சம்பாதிச்சு வச்ச சொத்து சோறு போடாது. ஆனால் உன்னுடைய வாஸ்துபடி இருக்கிற வீட்டுல உனக்கு கண்டிப்பா கடைசி வரைக்கும் உனக்கு அன்பு செலுத்தக்கூடிய ஆள் இருப்பாங்க, உன்னை ஆதரிக்க ஆள் இருப்பாங்க. இது வந்து ஆணித்தரமா சொல்லுவேன். ரெண்டாவது, கல்யாணமாகாத வீட்டுக்கு போனா நல்ல கல்யாணமாக இந்த வீட்டுக்கு வந்து நல்லவன் தான் வந்து கால் வைக்க முடியும், இல்ல நல்ல கூட தான் இந்த இடத்துல வந்து கால் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அது நீ நடந்துட்டு. ஏன்னா நல்ல வீட்டுல கெட்ட மருமகன் வர முடியாது, கெட்ட வீட்டுல நல்ல மருமகன் வர முடியாது. அப்படியே வந்தாலும் பிரிச்சு விட்டுரு. வந்தாலும் பாதகம் தான், வாழ்க்கையில சிரமம் தான். சிரமம் தான். இதெல்லாமே வந்து வீடு வந்து நல்லா இருக்கணும், தோஷம் இல்லாம இருக்கணும், குலதெய்வம் கண்டிப்பா இருக்கணும். கட்டாயம் இது இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டு குடியிருப்பவர்களுக்கு ஞானங்கள் கிடைக்கும். இதுதான் முழுமையான உண்மை. இதை விட்டுட்டு நீ என்ன பேசினாலும் சரி, எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் சரி, எந்த தெய்வமும் உங்களுக்கு அருளாசி கொடுக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க, கோயிலுக்கு போனா நிம்மதியா சாமி கும்பிட்டாங்க, ஆனா வீட்டுக்கு வந்தோடனே படைய குருடி கதவை திறன்னு சங்கடமாகுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா வீடு அந்த மாதிரி வாஸ்துக்கு தோஷமாகவும் நெகட்டிவ் போர்ஸ் உள்ளதா இருக்கிறது. அதனால வீட்டை வந்து சரி பண்ணி ஒவ்வொருத்தரும் நல்ல விதமாக வாழ்த்து அவரவர்கள் அவருடைய வாழ்க்கையை தரமாக செய்து கொண்டாலே அதுதான் இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய பொதுநலம். சரிங்க, இப்போ வந்து இந்த பேட்டியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டுங்க. இப்போ வந்து வீடு வந்து நிறைய மாடல்ல கட்டுறாங்க. அந்த காலத்துல வந்து கல் சுவர் கட்டினாங்க, ஓட்டு வீடு இருந்ததுங்க, அல்லது கூரை இருந்தது. இந்த 2 டெக்னாலஜி தான் பயன்படுத்தினாங்க. தளம் வந்து சாதாரண ஜல்லி போட்டு தளம் போட்டிருந்தாங்க. இப்போ பிற்காலத்தில் காரை போட்டாங்க. இப்போ சிமெண்ட் தளம் போட்டிருக்காங்க, மார்பிள் போட்டிருக்காங்க, டைல்ஸ் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க என்ன உங்களோட அனுபவத்தை சொல்ல போறீங்க? அதாவது அந்த காலத்துல வந்து காத்து மண்ணை பூசி வீட்டை வடிச்சு விட்டு அந்த வீட்டுல வாழ்ந்தாங்க. சரிங்க. அந்த வீட்டுல வாழையில அந்த பூமியினுடைய ஆகாச சக்தியும் நல்லா கிடைச்சது. சரிங்க. அதனால அவங்களுக்கு வியாதிகள் வரல. சரிங்க. அதுக்கு உதாரணம் வந்து நரிக்குறவர்கள். சரிங்க. அவங்க ஜாதியில யாரும் ஆஸ்பத்திரிக்கு போனதில்லை. சரிங்க. ஆஸ்பத்திரியில பார்க்க முடியாது. சரிங்க. காரணம் என்னன்னா அவங்க பூமியிலேயே படுக்கிறாங்க, பூமியிலேயே தவழ்றாங்க. சரிங்க. எல்லாம் பண்றதுனால அவங்க இயற்கைக்கு பொதுவா வருது. சரிங்க. அப்புறம் காரம் வந்தது. சரிங்க. காரம் வந்தா கொஞ்சம் சூடு வந்தது. சரிங்க. அதுக்கு கூரை வீடு போட்டு அதை தடுத்தாங்க. சரிங்க. அடுத்தது வந்து ஓட்டுவள்ள வீடு வந்தது. சரிங்க. ஓட்டுவள்ள உடையார் ஓடுன்னு வந்தது. சரி. அந்த உடையார் ஓடுங்கிறது வந்து பாதி வளைவு இருக்கு. அந்த பாதி வளைவுல கொண்டு வந்தாங்க. சரி. வீட்டுக்குள்ள சூடு இறங்காது. சரிங்க. குளிர்காலத்துக்கு சூடா இருக்கும். சரி. வெய்ய காலத்துக்கு
குளிர்ச்சியா இருக்கும். அதனால அவங்களுக்கு வியாதி வரல. சரிங்க. இப்போ வந்து எல்லாருமே சரி ஆர்சி வீடு ஓட்டுக்குள்ள சீமை ஓட்டு பாலக்காடு ஓடு வந்தது. சரி. அந்த ஓடு வந்ததுனால கொஞ்சம் வீட்டுல சூடு வந்தது. சரி. கொஞ்சம் சூடு வந்தது. சரி. அப்ப கொஞ்சம் வியாதிகள் வந்தது. சரி. அதுக்கடுத்து சிமெண்ட் சீட்டு போட ஆரம்பிச்சாங்க ஈஸியா இருக்குன்னு. சரி. சிமெண்ட் சீட்டு போட்ட பின்னால வீட்டுக்குள்ள புழுக்கம் வந்தது. சரி. உடல் வியாதிகள் கொஞ்சம் அதிகமா வந்தது. சரி. இப்ப வந்து ஆர்சி டெரஸ் வீடு கட்டுறாங்க. சரி. டெரஸ் வீடு கட்டுறது வந்து யாருமே வாஸ்து முறைய கடைபிடிக்கிறது இல்ல. சரி. அவங்கவங்க விருப்பத்துக்கு ஏற்ப கட்டிக்கிறாங்க. சரி. அதனால இன்னைக்கு வந்து எல்லாம் ஆஸ்திக்கு நடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துருக்காங்க. இப்போ டைல்ஸோ அல்லது மார்பிளோ போடுற இடத்துல லேடிஸுக்கு மூட்டு வலி வருது அப்படிங்கிறாங்க. இதோட குறையெல்லாம் இதுதான் காரணங்களா இல்ல வேற ஏதாச்சுங்களா? இல்ல டைல்ஸ் போட்டா உங்களுக்கு மூட்டு வலி வராது. சரி. ஏன்னா டைல்ஸ் வந்து செராமிக். சரி. மார்பிளோ கிரானைட்டா போட்டா சரி அது குளிர்ச்சி. சரி. நம்ம எப்பவுமே நம்ம உடம்பு வந்து ஒவ்வொரு 97 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கணும். சரி. ஆனா அது வந்து கம்மியான குளிர்ச்சியில் இருக்கு. சரி. அத்தனை சூடு இல்ல. சரி. அந்த சூடு இல்லாதனால குளிர்ச்சி வந்து 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 அப்படி கால்வலி வர ஆரம்பிச்சது, மூட்டு வலி வந்து ஆரம்பிச்சது. சரி. அதனால தான் இன்னைக்கு மூட்டை மாத்திட்டு இருக்காங்க. சரி. அதுக்கு தான் இப்ப நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ள செப்பலை போட்டுக்கிறாங்க. சரி. செருப்பு போட்டுக்கிறாங்க. கண்டிப்பாங்க. இப்போ வந்து இன்னொரு கேள்வி கேட்குறேங்க. வாஸ்து ஞானம் தலைப்பில் ஒரே ஒரு கேள்வி. 4 பருவகாலம் இருக்குது. வெப்ப காலம் இருக்குதுங்க, மழைக்காலம் இருக்குது, குளிர்காலம் இருக்குது, இளவேநீர் காலம்னெல்லாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நம்மளோட இல்லம் வந்து நம்ம உடம்புக்கு எப்படி உகந்ததாக இருக்கணும்? அந்தந்த சீசனை பொறுத்தபடி குளிர்காலத்தில் வீடு கொஞ்சம் சூடாக இருக்கணும். சரிங்க. வெய்ய காலத்தில் வந்து வீட்டுக்குள்ள வந்து குளிர்ச்சி வரணும். சரிங்க. ஒவ்வொரு காத்து காலத்துல வந்து காத்து உள்ள அதிகம் வராம தடுக்கப்பட வேண்டும். சரி. இதுக்கு எல்லாமே இன்ஜினியரிங் முறை நான் ஏத்துக்கிறேன். சரிங்க. அதெல்லாம் வந்து இப்ப உங்களோட கட்டுமான பிளான்ல இருக்கா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. சரிங்க. ஆனா இத்தனையுமே இருந்தாலும் சரி அந்த வீட்டுல ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னா சரி அது வந்து பூமியினுடைய சாபம். சரிங்க. பூமியினுடைய சாபம். சரிங்க. ரெண்டாவது வாஸ்துக்கு சரியான அமைப்பு இல்லாம சரிங்க போனாலும் சரிங்க வெளிச்சம் உள்ள இருக்குது. சரிங்க. நல்ல காற்றோட்டம் இருக்குது. சரி. ஆனா அந்த வீட்டுல குடியிருக்க முடியாது. சரி. நிறைய வீட்டு நான் பார்த்திருக்கேன். சரி. குடியிருக்க முடியாது. சரி. என்ன காரணம்னா சரி வாஸ்துக்கு தோஷமா இருக்கு. ஓ சரி சரி. வாஸ்துக்கு அப்புறம் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நோயாளியா இருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன சொல்றேங்க? சரிங்க. வாஸ்து குறை வந்தா நான் முதல்ல சொல்லியிருக்கேன். சரிங்க. நோய் இல்லாமல் ஆஸ்பத்திரி நீண்ட வரிசையில் நின்றுக்கிறாங்க நிறைய பேர். நோயே இருக்காது, மனநோய் மட்டும் இருக்கும். ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாலும் தெரியாது. சிடி ஸ்கேன் எடுத்தாலும் தெரியாது. ஆனா உடம்பு வலிப்பாங்க, மூட்டு வலிப்பாங்க, கை வலிப்பாங்க, இடுப்பு வலிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்கு. ஆனா டாக்டர் என்னப்பாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து ஹிப்ல வந்து வலி, ஹிப்ல வந்து வலி. ஒரு டாக்டர் போனா நரம்பு அமைச்சு பிடிச்சிருக்கிறாரு. ஒரு டாக்டர் போனா சதை அமைச்சு பிடிச்சிருக்கிறாரு. ஒரு டாக்டர் போனா எலும்பு தேய்ச்சி வச்சுக்கிறாரு. எதைத்தான் நம்புவான் மனுஷன். ஆனா நைட்டு வந்து ஒத்தனை கொடுத்தா தான் அந்த புள்ள தோணுது. நான் சொன்ன ஒரே வார்த்தை, வீட்டை காலி விட்டு வெளியில போ அப்படின்னு சொன்னேன். வீட்டை காலி விட்டு வெளியில போனாரு, அந்த வியாதி எங்க வச்சுன்னு தெரியல. அப்ப அந்த வீட்டோட சூழல் வந்து இயற்கையோட ஒன்று போகாத காரணத்தினால வந்து அவருக்கு உடல் வியாதி மனவியாதிகள்லாம் உருவாகுது இல்லைங்களா? நோயே இல்லாதவன் ஆஸ்பத்திரிக்கு போறான், நோய் இருக்கிறவன் சிரமப்படுறான். ஏன்னா அந்த வீட்டுல வந்து வைத்தி முடிச்சு ஒரு ஜீவன் இறந்துருக்குது, ஒரு ஜீவன் கரண்ட் முடிச்சு இறந்துருக்குது. கண்டிப்பாங்க. அந்த இடத்துல எப்படி நல்லா இருக்க முடியும்? கண்டிப்பாங்க. முதல்ல சொன்னேன். ஆனா வீடு வாஸ்துபடி இருக்கு. வீடு வாஸ்து பிரகாரம் இருக்கு. வாஸ்து பிரகாரம் இருக்கு. சரிங்க. இதுக்கு என்ன சொல்றது? கண்டிப்பாங்க. அதாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல கோணத்தில் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒன்று 4 காலநிலைக்கு தகுந்த மாதிரியும் வீடு ஒத்து போகணும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் வீடு ஒத்து போகணும், நம்மளோட ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரியுமே வீடு வாசல் வந்து ஒத்து போகணும். இதுக்கு அப்பால் வந்து சாபமோ பூமி கெட்டு போயோ இருக்கக்கூடாது. இத்தனைக்கு மேலே குலதெய்வத்தோட அனுகிரகம் முழுமையாக இருக்கணும். அப்படி அனைத்தும் வந்து ஒருங்கே அமைஞ்ச வீடு மட்டுமே வெற்றி வாகை சூடும் அப்படிங்கிறது உங்களோட தாழ்மையான கருத்தாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். சரிங்க. நான் இப்போ நானா இல்லை. சரிங்க. நான் ஒரு வீட்டுக்கு போனாலும் நானா இருக்க மாட்டேன். சரிங்க. ரொம்ப டயர்டாக இருக்கு, அந்த வீட்டுக்கு போவேன். சரிங்க. ஆனால் பூஸ்ட் ஆயிரு. சரிங்க. அந்த ஒடி தாத்தா நினைச்சா சரிங்க அப்படியே வந்து
இப்படி இப்படி இருக்குது, இப்படி இப்படி இருக்குது, சரிங்க, இதுதான் பிரச்சனை சரிங்க அப்படின்னு சொல்லுவாரு. சரிங்க, நானும் கோடிசாமிகிட்ட போய் சரிங்க, நல்லா வேண்டுதல் பண்ணிட்டு வாங்க, சரிங்க, அப்புறம் வேண்டுதல் பண்ணிட்டு அவரை என்ற பரிகாரத்துக்கெல்லாம் வந்து நின்று சரி பண்ணி கொடுங்கன்னு அப்படியே நான் சொல்லுவேன். சரிங்க, நிறைய பேர்த்துக்கு சரிங்க, அது மாற சரிங்க, போய் பண்ணிட்டு வந்த பின்னாடி சரிங்க, 10 வருஷமா தயிரோட சாப்பிட்டு இருந்தவங்க சரிங்க, இன்னைக்கு எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்க, 10 வருஷம் தூக்கம் இல்லாதவங்க நிம்மதியா தூங்குறாங்க. சரிங்க, உடம்பே வலியே தாக்க முடியலன்னு சொன்னவங்களே இன்னைக்கு உடம்பு வலி இல்லாம இருக்கிறாங்க. சரிங்க, அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சரிங்க, அவங்க எல்லாம் வந்து ஒரு முகச்சாயல் பண்ணிட்டு வர சொல்லுவேன். சரிங்க, வந்தாச்சுன்னா அவங்களும் ரெடி ஆயிடுவாங்க. சரிங்க, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, சரிங்க, அந்த பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு, சரிங்க, இன்னைக்கு மக்கள்கிட்ட காசு இல்லை செய்யறதுக்கு, கண்டிப்பாங்க, நம்மளும் அது வந்து சாமிய நினைச்சு பண்ணிட்டு இருக்கும் போது கொடுக்க முடியாது. சரிங்க, காசு கூட அத்தனை ஒன்று கேட்டு கொடுக்க முடியாது. சரிங்க, நான் என்ன இத்தனை காலம் 25 வருஷம் வாஸ்து பார்த்து ஒன்று பெருசாக ஒன்றும் சம்பாதிக்கல. சரிங்க, ஆனா ஆன்மீகத்துல சரிங்க, ஆஹா இன்னைக்கு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன். சரிங்க, செல்லாண்டியமா கூட பேசிட்டு இருக்கிறேன். சரிங்க, ஆனா ஒரு வெள்ளிக்கிழமை நான் வந்து அபிஷேக பூசை பண்ணிட்டு வந்துட்டேன். சரிங்க, வந்த மேலே பாதியில் நின்று வச்சு பொழுது வரைக்கும் நான் பண்டாரம் போடாம விட்டேன். சரிங்க, நான் போகிறேன் வெள்ளாத்த ஏட்டாடி போயிட்டேன். நான் இப்போ மாலை கூட வாங்கல இருக்கிறேன். சரிங்க, அந்த அளவுக்கு ஆண்டவனை கூட பேசிட்டு இருக்கிறேன்னு சொன்னா, சரிங்க, அதுக்கு வந்து காசுக்கு ஆசைப்படாம, சரிங்க, நமக்கு கர்ம வினைகள் தீரணும். அதுக்கு என்ன நமக்கு கர்ம வினைகள் சேர்ந்துடக்கூடாது. சரிங்க, காசு ஒரு பக்கம் வந்தால் கர்ம வினை ஒரு பக்கம் சேர்ந்துட்டு, சரிங்க, இறைவனே நீயே துணை, நான் எதுவும் செய்வதில்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, சரிங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சொல்வதெல்லாம் நான் சொல்லவில்லை, சரிங்க, கோடிசாமி சொல்றாரு, சரிங்க, நம்பது நம்பாத உங்களுடைய விருப்பம், சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். சரி, அதுதான் என்னுடைய பழக்கம். சரிங்க, வேற எனக்கு எதுவும் தெரியாது. சரி சரிங்க. இவ்வளவு நேரமாக சர்வமங்கலம் டிவி நேயர்களுக்காக உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி வாஸ்துவும் ஞானமும் என்ற தலைப்பில் உங்களோட அனுபவத்தை வந்து எங்களுக்கு பகிர்ந்தளித்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய நேயர்கள் எல்லாமே சரிங்க எல்லா வளமும் பெற்று வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் நல்ல குழந்தை பேர்களையும் பெற்று அந்த குழந்தைகள் மூலியமா கடைசி வரை இவர்கள் வாழ்ந்து இறைப்பதம் அடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. எல்லோரும் நன்றாக இருக்க அந்த இறைநிலை நின்று கோடித்தாத்தாவோட நினைவு நின்று சென்னாடியம் நினைவு நின்று கரிகாலியின் நினைவு நின்று எல்லாத்தையும் வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.